தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் ஜபயோகம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சில சாதகர்கள் திறந்த கண்களுடனும், சிலர் மூடிய கண்களுடனும், மற்றும் சிலர் பாதி மூடிய கண்களுடனும் மனதை ஒருமைப்படுத்த முயல்கின்றனர். நீங்கள் மூடிய கண்களுடன் தியானம் செய்தால் புழுதி போன்ற புறப்பொருட்கள் உங்கள் கண்களில் வந்து படிய மாட்டா. வெளிச்சத்தாலும் அசைவுகளாலும் தொந்தரவு விளைவிக்கப்படும் சாதகர்கள் திறந்த கண்களுடன் செய்யப்படும் மன ஒருமைப்பாட்டு பயிற்சியை பின்பற்றுகின்றனர். மூடிய கண்களுடன் தியானம் செய்யும் சிலர் சீக்கிரத்திலேயே நித்திரையினால் ஆட்கொள்ளப்படுகின்றனர். கண்கள் திறந்திருந்தால் மனம் புறப்பொருட்களின் பின்னே ஓடுகிறது. ஆகையினால் உங்கள் பொது அறிவை பயன்படுத்தி எது உங்களுக்கு சாலச் சிறந்ததோ அதை பின்பற்றுங்கள். தகுந்த புத்தி சாதுரியமான முறைகளால் இடையூறுகளை தகர்த்து எறியுங்கள். ராபர்ட் புரூஸும் சிலந்தியும் என்ற கதையை நினைவில் நிறுத்துங்கள். பொறுமைசாலிகளாகவும் விடாமுயற்சி உள்ளவர்களாகவும் திகழுங்கள். தீவிரமாக போராடுங்கள். ஆத்மீக போரில் வெற்றியடையுங்கள். ஆத்மீக தலைவனாக திகழுங்கள். ஆத்மீக வெற்றி மாலைகளை அணிந்து நில்லுங்கள். உறக்கச் செய்யும் ஜபமானது புற சப்தங்கள் அனைத்தையும் மறைக்கிறது. இடைநிறுத்தமும் இருப்பதில்லை. உறக்கச் செய்யும் ஜபத்தில் உள்ள 2 நன்மைகள் இவையே ஆகும். மானசீக ஜபத்தில் மனத்தடங்கல் எப்பொழுதும் ஏற்படுகிறது என்பதை சாதாரண ஜனங்கள் தெரிந்து கொள்வது எளிதல்ல. இரவில் நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது நித்திரை உங்கள் மீது ஆட்சி செய்ய முயலுமே ஆனால் ஜபமாலையை உங்கள் கைகளில் எடுத்து மணியை உருட்டுங்கள். இது நித்திரையை போக்கடிக்கும். மந்திரத்தை உரக்க பன்முறை உச்சரியுங்கள். மானசீக ஜபத்தை விட்டுவிடுங்கள். ஜபமாலை ஜப முடிவை நினைவூட்டுகிறது. தூக்கம் வருங்கால் எழுந்து நின்று ஜபம் செய்யுங்கள். தொடர்ந்து ஜபமும் அதற்குரிய பலனும் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வைக்கரி ஜபம் அல்லது உறக்கச் செய்யும் ஜபம் வேதங்களில் கூறப்பட்ட பலனை அளிக்கிறது. உபாம்சு ஜபம் அல்லது பிறர் கேளாதவாறு மெதுவாக செய்யும் ஜபம் வைக்கரி ஜபத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமான பலனை தருகிறது. மானசீக ஜபமோ வைக்கரி ஜபத்தை காட்டிலும் 1,00,00,000 பங்கு அதிகமான பலனை தருகிறது என்று சாண்டில்யோ உபனிஷத்தில் தெரிவிக்கிறார். இடைவிடாத ஜபத்தினாலும் வழிபாட்டினாலும் மனம் பரிசுத்தப்படுகிறது. அது நல்ல தூய எண்ணங்களால் நிரப்பப்படுகிறது. இறைவணக்கம், மந்திர பாராயணம் முதலியவை நல்ல சம்ஸ்காரங்களை பலப்படுத்துகின்றன. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், இதுவே மனோதத்துவ வழியாகும். நல்ல உயர்ந்த எண்ணங்களையே எண்ணுவதில் தன்னை பழக்கப்படுத்தும் ஒருவனுடைய மனமும் நல்ல எண்ணங்களை எண்ணும் தன்மையை விரிவடையச் செய்கிறது. தொடர்ந்த நல் எண்ணங்களால் அவனது குணம் சீர்படுத்தப்படுகிறது. ஜபம் செய்யும் போதும் இறைவணக்கத்தின் போதும் இறைவன் திருவுருவத்தை எண்ணி நிற்கும் போதும் மனம் உண்மையில் அந்த உருவத்தின் தோற்றமாகவே அமைகிறது. பொருளின் பதிவு மனதில் ஏற்படுகிறது. இதுவே சம்ஸ்காரமாகும். அடிக்கடி செய்யப்படுகையில் சம்ஸ்காரங்களும் வலுவடைகின்றன. மேலும் மனதில் ஒரு குணம் அல்லது தன்மை உருவாக்கப்படுகிறது. தெய்வீக எண்ணங்களை வரவேற்கும் ஒருவன் இடைவிடாத சிந்தனையாலும் தியானத்தாலும் உண்மையாகவே தெய்வ அம்சம் பொருந்தியவனாகவே மாற்றப்படுகிறான். அவனது தன்மை பரிசுத்தப்படுத்தப்பட்டு தெய்வீகமாக்கப்படுகிறது. சிந்திப்பவனும் சிந்திக்கப்படும் பொருளும் வழிபடுபவரும் வழிபடு பொருளும்
எண்ணுபவரும் எண்ணமும் ஒன்றாகவே அமைகின்றன. இதுவே சமாதி. இதுவே ஜபம் அல்லது இறைவணக்கத்தின் பயனாக அமைகின்றது. ஹரி ஓம் அல்லது ஸ்ரீராம் என்ற தெய்வீக திருப்பெயரின் மெதுவான உச்சரிப்பே எல்லாவித வியாதிகளுக்கும் அருமருந்தாகும். எவ்வித சூழ்நிலையிலும் ஒரு நாள் கூட அதை நிறுத்தக்கூடாது. அது உணவை ஒக்கும். பசியுள்ள ஆத்மாவிற்கு அது ஆன்மீக உணவாகும். உணவினால் மட்டும் நீங்கள் உயிர் வாழ முடியாது. ஆனால் இறைவன் திருப்பெயர் ஒன்றினாலேயே நீங்கள் உயிர் தரித்திருக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து தெரிவிக்கிறார். ஜபம் தியானம் செய்யும் போது பெருகும் அமிர்தத்தில் நீங்கள் உயிர் வாழ முடியும். ஒரு மந்திரத்தை சும்மா மெஷினை போல் வாயால் உச்சரிப்பது கூட மிகச் சிறந்ததோர் பலனை ஏற்படுத்துகிறது. அது மனதை பரிசுத்தப்படுத்துகிறது. அது வாயில் காப்போனாக அமைகிறது. வேறு சில உலக எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்குள் புகுந்திருக்கின்றன என்பதை அது உங்களுக்கு உணர்த்துகிறது. உடனேயே நீங்கள் அந்த எண்ணங்களை விரட்ட முனைவீர்கள். மேலும் மந்திரத்தை மனனம் செய்யவும் முற்படுவீர்கள். வெறும் வாய்வழி உச்சரிப்பிலும் மனதின் ஒரு பகுதி அங்கு இருக்கிறது. உங்கள் நண்பன் உணவு உண்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் சிறுநீர் அல்லது மலம் என்ற வார்த்தைகளை உச்சரிப்பீர்களே, ஆனால் அவன் உண்ட உணவை வாந்தி பண்ணக்கூடும். நீங்கள் சூடான பக்கோடாவை பற்றி நினைப்பீர்களே, ஆனால் உங்கள் நாக்கில் நீர் ஊறுகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் சக்தி ஓங்கி நிற்கிறது. சாதாரண வார்த்தைகளுக்கே இத்தகைய சக்தி இருக்குமாயில் கடவுளின் திருப்பெயர்களான ஹரி, ராம், சிவ அல்லது கிருஷ்ணா போன்றவைகளை பற்றி கூறவும் வேண்டுமோ? அவனது திருப்பெயரின் உச்சரிப்பு அல்லது எண்ணம் மனதில் மிகச் சிறந்ததோர் சக்தியை உண்டு பண்ணுகிறது. அது சித்தத்தை மாற்றியமைக்கிறது. மனதில் உள்ள சம்ஸ்காரங்களை பழுது பார்க்கிறது. அசுரத்தன்மையை மாற்றியமைக்கிறது. கடவுளுடன் நேருக்கு நேராக பக்தனை கொண்டு செல்கிறது. இதில் சந்தேகத்துக்கே இடமில்லை. ஓ அவிஸ்வாசிகளே, விஞ்ஞான வழி நிற்கும் நாத்திகர்களே, விழித்தெடுங்கள். உங்கள் கண்களை திறவுங்கள். அவன் திருப்பெயரை பாடுங்கள், கீர்த்தனை செய்யுங்கள். இறைவன் திருநாமத்தை கொண்ட ஜபங்களின் எண்ணிக்கையை 200 500 மாலைகளுக்கு நீங்கள் உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு மாலையும் 108 மணிகளை கொண்டதாக உள்ளன. தினமும் 2 வேளைகள் உணவு உட்கொள்வதிலும், காலையில் டீ அருந்துவதிலும், மாலையில் காஃபி பருகுவதிலும் நீங்கள் வெகு கவனமாக இருப்பது போல், காலை, மதியம், மாலை, இரவு முதலான 4 வேளைகளிலும் ஜபம் செய்வதிலும் மிகுந்த சிரத்தை கொண்டு விளங்க வேண்டும். முன்னறிவிப்பின்றி மரணம் எவ்வினாடியிலும் உங்களை ஆட்கொள்ளக்கூடும். ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று உச்சரித்துக் கொண்டும் அழியா ஆனந்தம், எல்லையற்ற புகழ், சுய அறிவு முதலியன பொருந்திய ராமநாமத்தில் ஒன்றித்த நிலையிலும் புன்னகையுடனும் அதை எதிர்கொண்டு அழைக்க உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். பிரயாணம் செய்கையிலும் நீங்கள் ஜபம் செய்வதுடன் கீதை பாடல்களை படிக்கவும் செய்தல் வேண்டும். பிரயாணத்தின் போது நீங்கள் உண்ணுவதில்லையா, பருகுவதில்லையா? உங்களுக்கு நித்திய உணவை அளிப்பதும் ஒவ்வொரு பாதையிலும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதுமான அந்தர்யாமிக்கு எதிராக ஆகாதீர்கள். கழிப்பறையிலும் கூட நீங்கள் ஜபம் செய்யலாம், ஆனால் மானசீகமாக செய்யுங்கள். ஸ்திரீகள் மாதவிடாய் காலத்திலும் மானசீகமாக ஜபம் செய்யலாம். மோட்சத்தை அடைய நிஷ்காமிய பாவத்துடன் மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கு ஜபத்தில் ஒருவித கட்டுப்பாடும் கிடையாது. செல்வம், சொர்க்கம், பிள்ளைப்பேறு முதலான பலன்களை அடைய சகாமிய பாவத்துடன் மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கே கட்டுப்பாடுகள் தோன்றி நிற்கின்றன. இயற்கையின் அழைப்புகளுக்கு நீங்கள் பதில் கூறும் சமயங்களில்
உங்கள் கழுத்தை சுற்றி ஜபமாலையை அணியுங்கள். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.